நம்ம வாழ்க்கையோட மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே கலைகளோட தொடர்புள்ளதாக தான் இருக்கும். நமக்கு வந்து பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும், டான்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சினிமா நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஓவியம் பிடிக்கும், இசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இயல் இசை நாடகம் அந்த மாதிரி இந்த கலைகளோட தொடர்புள்ளதாக தான் நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இருக்கும். நமக்கு கலைகளையும் ரொம்ப பிடிக்கும். கலைகளை பிடிக்காத ஆட்கள் யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவ்வளோ பிடிக்குது நமக்கு கலைகள்னால். நம்ம வந்து புத்தகங்கள் படிக்க ரொம்ப விரும்புகிறோம், கதைகள் கேட்க நமக்கு ரொம்ப பிடிக்குது, யூடியூப்பில் அவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், பரிதாபங்கள் வீடியோ பார்க்குறோம், இப்படி கலைகள் தொடர்புள்ள எல்லாமே பார்க்குறோம். ஆனால் நாம் ஏன் கலைகளில் ஈடுபடுறதில்ல? நாம் ஏன் ஒரு கலைஞனாக ஆகணும்னு விரும்புகிறதில்ல? எது நம்மளை வந்து கலைகளை நோக்கி செல்றத தடுக்குது? ஏன் நாம் ஒரு கலைஞனாக ஆகிறது இல்லை அப்படிங்கிற இந்த கேள்வி தான் இன்றைக்கி நம்ம டாபிக். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், பல டாபிக்ஸ் எடுத்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கேன், பல நண்பர்களோட உரையாடிக்கிட்டும் இருக்கோம். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னென்னா, நாம் ஏன் கலைஞர்கள் ஆகிறதில்லை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். ஏன் நம்ம வந்து கலைகள் எல்லாத்து மேலேயும் நமக்கு ஆர்வம் இருக்குது, அதை வந்து ரசிக்கிறோம், அதை நுகர்றோம், ஆனால் நம்ம ஏன் வந்து ஒரு கலைஞனாக மாற முயற்சி செய்கிறதில்ல அப்படின்னு யோசித்தோம்னா முதல் விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து சோறு போடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து கலைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஹாபியான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதை வந்து ஒரு முழுமையான முழு நேர தொழிலாக நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே விருப்பம் இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா அதில் வருமானம் வராது, அதை பண்ணுறவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே கலைகள் வந்து தேவைப்படுது, ஆர்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஆர்ட்டே இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆர்ட் இல்லாத உலகத்தில் வந்து வெறும் வேலை மட்டும்தான் இருக்கும். தினமும் காலையில் வேலைக்கு போவோம், மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம், வீட்டுக்கு வருவோம், சும்மா படுத்துருப்போம். ஆர்ட்டுன்னா இசை இல்லாமல், இல்லை ஒரு புகைப்படம் இல்லாமல், ஒரு திரைப்படம் இல்லாமல், இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் லைஃப் எவ்வளோ ட்ரையாக இருக்கும். ஆனாலும் நமக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறதுல பயங்கரமான ஒரு தயக்கம் இருக்குது. அதில் முக்கியமான தயக்கம் அந்த சோறு தான். அதில் வந்து வருமானம் வராது, அதில் ஜெயிக்க முடியாது, அது வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அடுத்தது இன்னொரு காரணம் என்னென்னா, அதெல்லாம் வந்து ரத்தத்திலே இருக்கணும், அதெல்லாம் கிஃப்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் அது வராது, நம்மளால் அந்த மாதிரி ஸ்ரேயா கோஷல் மாதிரி நம்மளால் பாட முடியாதுன்னு நம்ம நினைப்போம், சித்ரா மாதிரி எஸ்பிபி மாதிரி நம்மளால் பாட முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம், இல்லை பிரபுதேவா மாதிரி நம்மளால் டான்ஸ் ஆட முடியாது, ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி நம்மளால் எழுத முடியாது. இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதுவும் நம்மளை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆக விடாமல் தடுக்கக்கூடியது தான். அதுக்கு அடுத்தது வேறு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, எனக்கு வந்து நல்ல பேரண்ட்ஸ் அமையலை, எனக்கு பேக்கப் இல்லை, எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து அது இல்லை இது இல்லைன்னு காரணங்கள் கண்டுபிடிக்கிறது. ஏகப்பட்ட காரணங்கள் நம்ம வந்து வச்சுருப்போம். நம்ம வந்து ஒவ்வொரு காரணத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்ட் அதில் ஈடுபடுறதுலேருந்து தவிர்த்துக்கிட்டே இருப்போம். அதை நுகர்றது வந்து நம்ம அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதில் ஈடுபடுறதுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளை தவிர்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் குழந்தைங்கள கவனிச்சிங்கன்னா தெரியும். குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து எல்லார குழந்தைங்களுமே ஆர்டிஸ்ட் தான். நல்லா கவனிச்சா தெரியும். எந்த குழந்தையுமே ஆர்டிஸ்ட் இல்லாத குழந்தை அப்படின்னு ஒரு குழந்தையே கிடையாது. எல்லா குழந்தையும் பயங்கர ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஒன்று அவங்க கலர் பென்சிலை வச்சு எதையாவது கிறுக்கி வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களாம் வந்து ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இதுதான் என் வீடு, நான் தான் வந்து டீச்சரு, நான் தான் வந்து ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு அவங்களாவே அந்த எல்லா கேரக்டரும் நடித்து பார்த்துட்டு நடிப்பான், பயங்கரமாக நடிப்பானுங்க குழந்தைங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி யோசிச்சு பாருங்கள், அவங்களே ஸ்கிரிப்டு, அவங்களே டைலாகு, அவங்களே வந்து ஆக்டிங்கு, எந்த கேமரா எல்லாமே அவங்களே தான். அவங்களே அவங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்களே அதில் நடிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்களே
டிவியில் ஏதாவது பாட்டு ஓடிச்சுன்னா அவங்களே இஷ்டத்துக்கு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அவங்களே இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்களே இஷ்டத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு கதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு புலி இருந்துச்சாம்மா அப்படின்னா, அந்த புலி வந்து ப்ளூ கலரில் இருந்தால் நல்லாயிருக்குமா. அந்த ஊரில் வந்து எல்லாருமே ப்ளூ கலரில் இருப்பாங்க. அம்மா அவனுக்கு வந்து ஒரு கற்பனை இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பயங்கர கற்பனையோடு இருப்பாங்க. அவங்க வந்து புதுசாக கதைகளை உருவாக்குவாங்க, கேரக்டர்ஸை உருவாக்குவாங்க. இது வந்து எல்லா குழந்தைங்கக்கிட்டே இருக்கும். ஒரு சில குழந்தைங்க மட்டும் கிடையாது. இந்த குழந்தை அப்படி, இந்த குழந்தை அப்படி அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லா குழந்தையுமே ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு குழந்தையுமே அவங்களே உட்காந்து பொம்மை பண்ணுவானுங்க, சிற்பம் வடிக்கிறது, அவங்களே உட்காந்து வரைவானுங்க, அவங்களே ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேர் வைப்பானுங்க, உலகத்தை வேற ஒரு பார்வையில் பார்ப்பானுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்ட் இருந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். நம்மளும் சின்ன வயசில் இருந்திருப்போம். புதுசாக எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். விளையாட்டுகளை நம்மளே கண்டுபிடிச்சிருப்போம். சும்மா ஒரு சின்ன ஒரு கார் பொம்மையை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டிராஃபிக் விளையாட்டு விளையாடிட்டு இருந்திருப்போம். இல்லை, நமக்கு வந்து அவ்வளோ விதமான ஆர்டிஸ்டிக் பிளாஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. குழந்தையாக இருக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவனோ, ஒரு கலைஞன் அப்படிங்கிறவனோ குழந்தை மாதிரி தான். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா கிறுக்குத்தனம். அவன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிறுக்காக இருக்கானோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஆர்ட்டை வந்து அவன் உருவாக்கிக்கிட்டே இருப்பான். இந்த கிறுக்குத்தனம் இல்லாதவன் வந்து ஒரு நல்ல ஆர்ட்டை உருவாக்கவே முடியாது. அதை கிறுக்குத்தனம்னு சொல்லலாம், குழந்தைத்தனம்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த குழந்தைத்தனத்தை பெரும்பாலான நேரத்தில் இழந்துடுறோம். குழந்தைத்தனம் இல்லாமல் அதை வந்து விட்டுடுறோம். நம்மக்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து நாமளே அழிச்சிக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைத்தனமாக இருக்கிறதும் சரி, கிறுக்குத்தனமாக இருக்கிறதும் சரி, அது சோஷியல் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்குது. நம்ம அந்த சோஷியல் சிஸ்டத்துலேருந்து வெளியே இருக்கிறத நம்ம நினைக்கிறோம். அது வந்து தப்பு. அப்போது இது என்னென்னா, இந்த சோஷியல் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிறது ஒன்று, இன்னொன்று நம்ம சிஸ்டமே வந்து இப்படி இருக்கிறதுக்கு எதிராக இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த கலைஞனாக இருக்கிறதுக்கு எதிராக இருக்குது. ஒருத்தன் வந்து கலைஞனாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் அது உருவாக்குறதே இல்லை. குறிப்பாக நம்மளுடைய ஸ்கூல் அண்ட் பேரண்டல் சிஸ்டம். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை ஸ்கூலோ வந்து இதை வளர்த்தெடுக்கிறதே கிடையாது. அவங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப அதை வந்து தடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போது ஒரு குழந்தை வந்து பீச்சுக்கு போகுதுன்னு வச்சுக்கோம். பீச்சுக்கு போகிற குழந்தைய நம்ம வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை என்ன பண்ணுதுன்னு கவனித்து பாருங்கள். எந்த பீச் வேணாலும் போங்க, எந்த குழந்தைய வேணாலும் கவனிங்க, பெரியவங்களை கவனிங்க. பெரியவங்க வந்து என்ன சாப்பிட்லாம், தண்ணியில் போய் விளையாடலாம், இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து அங்கே உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. தே கிரியேட். அவங்க என்ன பண்ணுவாங்க, மணலை வச்சு வீடு கட்டுவாங்க. அது வெறும் வீடு கிடையாது, அது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் வந்து ஒரு மரம் இருக்கும், செடி இருக்கும், இல்லை கோட்டை இருக்கும், அந்த கோட்டைக்கு ஒரு கொடி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருந்து அது வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம அதிலேருந்து நம்ம வந்து விலகி வெளியே வந்துகிட்டே இருப்போம் இந்த மாதிரி. அப்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த குழந்தைய வந்து ஊக்கப்படுத்த மாட்டோம். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த மாதிரி சில்லித்தனமாக நடந்துக்காத, அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் நம்ம குழந்தைங்களோட ஆர்ட்டை வந்து அணுகிறவங்களாக இருக்கோம். அதை வந்து ஊக்கப்படுத்துகிறவங்களாக நம்ம இருக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து ப்ராப்பராக இப்படி தான் நடந்துக்கணும், ப்ராப்பராக தான் வரையணும், ப்ராப்பராக தான் எழுதணும், ப்ராப்பராக தான் பாடணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் அவங்க இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். அப்போது இது என்ன பண்ணுதுன்னா, ஸ்லோலி நாம் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து நாம் வளர ஆரம்பிக்கும்போது அந்த இன்னர் சைல்டை வந்து அது கொல்ல ஆரம்பிக்குது. இன்னர் சைல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறது, தன்னுடைய அந்த ஆர்டிஸ்டிக் நேச்சரை வந்து அது இழக்க ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையோட ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே ஆர்ட்டோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொன்னேன். அது நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆர்ட்டோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அந்த ஆர்ட்டில் நம்ம எப்போது ஒரு வாட்டி ஈடுபட்டிருப்போம்.
நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பாடியிருப்போம், ஆடியிருப்போம், நம்மளை மறந்து அதில் ஈடுபட்டிருப்போம். அதுதான் நம்ம லைஃபோட மறக்க முடியாத தருணங்களாக இருக்கும். ஏன்னா வேலை அப்படிங்கிறது எப்போவுமே மாதத்துக்கு ஒரு முறை தான் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடியது. அது வந்து என்றைக்குன்னா 1ஆம் தேதி. ஆனால் ஆர்ட்டு நீங்கள் எப்போல்லாம் ஈடுபடுறீங்களோ அப்போல்லாம் உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடியது. ஆனால் ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒன்றை ஈடுபடுறதில்லை அப்படின்னா, நம்ம வந்து அதை ஒரு ரிவார்ட்லெஸ் ஒர்க்காக பார்க்குறோம். ஏன் குழந்தைங்கள நம்ம ஏன் ஊக்கப்படுத்துறது இல்லைன்னா, அது ஒரு ரிவார்ட்லெஸ் ஒர்க்கு, அதை பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நீ வந்து சயின்ஸும் மேக்ஸும் படித்தேன்னா உனக்கு அறிவு வளரும், நீ வந்து நாளைக்கு இன்ஜினியரிங் சேரலாம், வேலை கிடைக்கும், உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். ஆனால் இதை பண்ணுறதுனால உனக்கு எதுவும் கிடைக்காது, இன்னும் சொல்லப்போனால் உனக்கு வாழ்க்கைக்கு ஆபத்தாக அது முடிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம அதை வந்து தடுக்கக்கூடியவங்களாக தான் பெரும்பாலான நேரத்தில் இருக்கும். ஒரு எழுத்தாளர் ஒன்று எழுதுனது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒர்க் இஸ் எகென்ஸ்ட் த ஹியூமன் நேச்சர்ன்றார். மனித இயல்புக்கு முற்றிலும் எதிரானது வேலை அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக டயர்டாகிடுறீங்க. ஆனால் ஒரு நாள் முழுக்க ஒரு ஆர்ட்டில் ஈடுபடும்போது நம்ம மனம் வந்து டயர்டே ஆகாதாமா. ஏன்னா நம்ம அதை ரொம்ப விரும்பி ஹாப்பியாக அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இரவு ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே இருக்க சொன்னோம்னா நம்ம சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். நைட்டு ஃபுல்லாக கரோக்கி பண்ணுறோம் அப்படின்னா கரோக்கி பண்ணிகிட்டே இருப்போம். கரோக்கி நைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டெல்லாம் பாடிட்டே இருப்பாங்க. ஸ்மூல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸ்மூல் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. க்ளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாடுறவங்க அமெச்சூர் சிங்கர்ஸ் எல்லாம் குரூப்பாக இருந்து அதில் வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பாடகர்கள் இருக்காங்க. என்னென்னா இவங்க எல்லாருக்கும் அது சலிக்கவே சலிக்காது. ஆனால் வேலை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் சலிச்சிடும். ஏன்னா அது வந்து நமக்கு பிடிச்சு நம்ம செய்கிறதில்ல, அது நம்மளுடைய நேச்சருக்கு மிக மிக எதிரானது. கலை தான் நம்மளுடைய நேச்சர். நம்ம இயற்கையாக எல்லாருமே கலைஞர்களாக தான் இருக்கோம். நம்ம புதுசாக உருவாக்குறதவங்களாக தான் இருக்கோம். நம்ம யோசிச்சு பாருங்களேன், இப்போ தான் நம்ம இப்போ கலையெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஆதி காலத்தில் அதெல்லாம் கிடையாது இல்லைன்னா இல்லை, ஆதி காலத்துலேயும் அது இருந்திருக்கு. நம்ம குகைகளில் வாழும்போது கூட மனுஷன் சும்மா இருக்கல, உட்காந்து குகை ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்போவும் அவன் டான்ஸ் ஆடியிருக்கான். அப்போவும் வந்து அவன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பாட்டு பாடியிருக்கான். அப்படின்னு கலைகள் வந்து எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒன்றாவும் இருக்குது. நான் வந்து காலேஜில் படிக்கும்போது எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் வந்து வைக்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் எனக்கு மண்டையில் சரியாக ஏறாது. ஆனாலும் நான் பேப்பர் ஃபில் பண்ணணுன்ட்டு எனக்கையாவது எழுதிடுவேன். கதையாக எழுதுவேன். பயங்கரமாக கதையாக இருக்கும். அப்படி இப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்துக்கு கதை எழுதுகிற உரையாளாக நான் தான் இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த பேப்பர் திருத்துகிற அந்த ஆசிரியர் இருக்கார்ல, கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கள்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர், அவர் வந்து என்னோடய பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. இங்கே வா, நீ வந்து என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, எவனாவது உலகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரில் கதை எழுதுவானடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு, ஆனால் நீ ரொம்ப நல்லா கதை எழுதுகிற, நீ வந்து எழுத ஆரம்பித்தேன்னா ரொம்ப நல்லா வரும், நீ நிறைய எழுது அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்துகிறவராக அவர் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது என்னை கூப்பிட்டு ஸ்கிட்டுக்கெல்லாம் நீயே ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னு, ஸ்கிட்டுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார். 3 வருஷம் எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் நான் தான் எல்லா ஸ்கிரிப்டும் எழுதி கொடுப்பேன் அவருக்கு. அது வந்து எனக்கு வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் என்னோடய எழுத்து ஆர்வத்துக்கான விதையாக அதுதான் இருந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் வந்து எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரும்பான்மையான ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் எழுதுனேன்னு வச்சுக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கதையாக எழுதுனேன்னா கூப்பிட்டு வச்சு மாணவரையே திட்டி இனி வாழ்க்கையில் நான் எழுதவே கூடாதுன்ற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. பிகாஸ் அது அவங்க நோக்கம் வந்து நம்மளை எழுத்தாளனாக விடாமல் பண்ணுறதில்ல, நம்மளை ஒரு நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான். ஆனால் உண்மையில் நம்மளுடைய ஹிடன் டேலண்ட்ஸு, ஆர்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து நமக்குள்ளே இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அது இல்லாத போனதால தான் நம்ம வந்து பெரும்பாலான நேரத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட்டை அப்படியே உள்ளுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு அதை பற்றி பெருசாக அக்கறை எடுத்துக்காமல் அதை வந்து அதில் ஈடுபடாமல் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே போய் நமக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, நமக்கு இப்போ வயசாயிருச்சு, இனிமேல் வந்து வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்னன்ற மாதிரி அந்த ஆர்ட்டில் வந்து நம்ம ஈடுபடுறதை நிறுத்திடுறோம். அது வந்து ஆனால் எப்போல்லாம் அந்த ஆர்ட்டை நம்ம எதிர்கொள்கிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு அது ரொம்ப உற்சாகம் கொடுக்குறதா இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அது வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அதில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம், தன்னையே மறந்துடுறோம். அது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் சின்ன வயசில், அதில் நீங்கள் ஈடுபடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பீங்க. அது பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், இல்லை மேபி கிரிக்கெட் விளையாடுறதா கூட இருக்கலாம், ஓடுறதா இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் இந்த வயசில் இப்போது அது உங்களோட 20ஸில் இருக்கலாம், 30ஸில் 40ஸில் இருக்கலாம், எப்போ ஈடுபட்டாலும் உங்களால் அதோட முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடிகிறத பார்க்கலாம். இல்லை அதை வேடிக்கை பார்க்குறது கூட உங்களுக்கு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதா இருக்கும். அப்போது அந்த ஆர்டிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்டார்ட் நவ் அப்படின்றாங்க. உடனே தொடங்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே தாமதம் கிடையாது, எப்போ வேணாலும் நம்ம தொடங்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. ரிஷி பேலட் அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். இவர் ஓவியர். அவர் வந்து பிரமாதமான அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் வரையக்கூடியவர். தமிழ்நாட்டில் அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் வரைகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு இளம் ஓவியர் வந்து ரிஷி பேலட். இந்த ரிஷி வந்து தன்னுடைய 36வது வயசு வரைக்கும் அவருக்கு வந்து ஓவியத்தில் சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருந்தாலும், அவர் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தவர், வீட்டு பொறுப்புகள் இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா பிரச்சனைகளோடையும் இருந்த ஒரு மனுஷன். அப்போது அவருக்கு வந்து தன்னுடைய 36வது வயசில் அவருக்கு தோணுது, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், நம்ம வந்து ஒரு வரையக்கூடிய ஓவியராக ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுவும் அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்கள் வரையணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அதை முழு நேர வேலையாக எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணி அவர் வந்து இன்றைக்கி ஒரு முழு நேர ஓவியராக ஆகியிருக்காரு. அப்போது 36 வயசில் கூட அவர் தன்னுடைய பேஷனை விரட்டணும்னு முடிவு பண்ணி வெளியே வராரு. ஆரம்பத்தில் அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அவருக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீ இஸ் ஃபைட்டிங் வித் த யங்ஸ்டர்ஸ், யங் மைண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் பற்றி அவர் கவலைப்படலை. அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு ட்ராவலிங் ஆர்டிஸ்ட்டாக பல ஊர்களுக்கு போய் அங்கேயே தங்கி இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டோட கொலாபாயி அவங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு தன்னோட கனவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்றைக்கும் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு சோலாக இருப்பார். நிறைவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல பெரிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவராக இருக்கார். அதுக்காக நீங்கள் வந்து உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக ரிஷி மாதிரி ஒரு ஓவியர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எந்த கலையையும் கைவிட்டுறாதீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் எந்த ஏஜில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், திரும்ப கற்றுக்கலாம், திரும்ப அதில் ஈடுபடலாம், முழு ஈடுபாட்டோடு ஈடுபடலாம். அதன் மூலமாக உங்களை நீங்களே மீட்டெடுக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் சைல்டு இருக்கான்ல, இந்த க்யூரியஸ் சைல்டு இருக்கான்ல, அவனை வந்து நீங்கள் மீட்டெடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இன்னும் பெட்டராக, ஹாப்பியாக, ரொம்ப ஃபன்னாக, மீனிங்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். லைஃபுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுக்குறது ஆர்ட்டு தான், வேலை கிடையாது. நம்ம வேலை வந்து நம்முடைய வாழ்வுக்கானது, வாழ்வாதாரத்துக்கானதாக இருக்குது. ஆனால் ஆர்ட்டு தான் நம்ம லைஃபுக்கு ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ஆர்ட்டை நோக்கி நம்ம எல்லாருமே போக ஆரம்பிக்கணும், ஆர்டிஸ்டிக்காக வாழ ஆரம்பிக்கணும், ஆர்டிஸ்டிக் அப்ரோச்சோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அதிகமாக நேரம் செலவழிங்க. உங்களுடைய ஆர்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆர்ட் பிடிக்குதோ அதில் ஈடுபடுங்க. உங்களுக்கு விளையாட்டு பிடிக்குதுன்னா விளையாட்டில் ஈடுபடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்களை உயிர் போட வச்சுருக்கோம். இந்த ஆர்டிஸ்ட்டை தட்டி எழுப்புங்க. அவன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் நிச்சயமாக அவன் கொடுப்பான். உங்களுக்கு எழுத பிடிக்கும்னா நிறையா எழுதுங்க, கதைகள் எழுதுங்க, கட்டுரைகள் எழுதுங்க. யார் என்ன சொல்லுவாங்கன்றதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. மெயினாக
வயசாக நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். யார் என்ன சொல்லுவாங்க, நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற. குழந்தைங்கள்லாம் அதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலையப்படாது. கவனிச்சிங்கன்னா தெரியும். டேய் நீ என்னமோ நினச்சி போடான்ட்டு அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இஷ்டத்துக்கு இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் க்ரியேட்டிவிட்டிக்கான மூலதனம். அந்த இஷ்டத்துக்கு இருந்து பழகணும். அதை பற்றி யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை செய்யுங்க. பீயிங் அன் ஆர்டிஸ்ட் இஸ் பீயிங் அலைவ். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்பின ஒரு விஷயம். இன்றைக்கி மகா சிவராத்திரின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு லீவாக இருக்கும், இன்றைக்கி லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ எல்லாருக்கும் எப்பவும் போல் சொல்கிறது தான், ஹாப்பியாக இருங்க, எப்பவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. எது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை ரொம்ப கவனமாக செய்யுங்க. அப்புறம் உங்களுடைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்டில் ஈடுபடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.